அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நாளைக்கு மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பத்ருக்கு மதீனாவிலிருந்து பத்ர் போகக்கூடிய வழியில் வேலை ஷிஃபாவுடைய அந்த கிணறுடைய இடத்துல தான் இருக்கும். சில ஷிஃபாவுடைய கிணறுன்னு சொல்லி வேற ரவுஹாவை காட்டுவாங்க. ஆனால் இதுதான் உண்மையிலே பேரை ஷிஃபா. இதனுடைய வரலாறு என்னன்னா, பத்ருடைய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் முடிச்சுட்டு திருப்பி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பத்ரீன்களான சஹாபாக்களும் இந்த இடத்துல தங்கினாங்க. இந்த இடத்துல இந்த கிணறு இருந்துச்சு. இந்த கிணத்துடைய தண்ணீர் உப்பு கரிக்கக்கூடியதாகவும் கசப்பானதாகவும் இருந்தது. அதுபோல யார் இந்த தண்ணீரை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நோய் ஏற்பட்டு விடக்கூடிய நிலைமையில இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான உமிழ் நீரை இந்த கிணத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் உமிழ்ந்தாங்க. பெருமானாருடைய உமிழ் நீர் பட்ட பின்னால் இந்த கிணறு நிவாரணம் தரக்கூடியதாக, ஆரோக்கியம் தரக்கூடிய நீராக ஆயிடுச்சு. அதுபோல இதனுடைய கசப்பு தன்மை மாறி சுவைமிக்க நீராக மாறிச்சு, உப்பு தன்மை மாறிச்சு. ஷிஃபாவுடைய தண்ணீர் இது எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த ஷிஃபாவுடைய கிணறுங்கிறது ஒருத்தர் ஸ்டோன் பிரச்சனை கஷ்டமாக சிரமப்படுறாருன்னா அவங்க இந்த தண்ணியை சாப்பிட்டாங்கன்னா அந்த ஸ்டோன் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் வெளியாகிடும். அதுபோல் பல வியாதிகளுக்கு என்னென்ன வியாதிகளில் தீராத வியாதிகளில் சிரமப்படுறாங்கன்னா அவங்க இந்த தண்ணீரை பருகும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமிழ் நீருடைய பரக்கத்தினால் அந்த ஷிஃபா கிடைக்கும். அந்த ஷிஃபா கிணறுடைய இடத்துல தான் வந்திருக்க மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, அந்த கிணறையும் காட்டுறேன். ஷிஃபா உள்ள காட்டுறேன் பாருங்க, தண்ணி இருக்கு மாஷாஅல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ் நீர் உமிழ்ந்த பரக்கத்திற்குரிய கிணறு இது. வேற ஷிஃபா கேன் வைக்கிறாங்க. வாங்கி மக்கள் தண்ணீரை அவங்களுடைய நாடுகளுக்கு எடுத்து செல்றாங்க. உம்ராக்கு வந்த பயணிகள் அந்த ஷிஃபா கிணறு. இங்கேருந்து பைப் லைன் போட்டு இங்கே தொட்டி நிரப்பி இதில் தண்ணீர் நம்ம எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம். இங்கே பத்ருடைய இடங்களில் இந்த ஷிஃபாவுடைய இடங்களில் கிடைக்கக்கூடிய மூலிகையும் இங்கே இருக்குது. யோகம் பில்லிசான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றீங்களா? பேரே ஷிஃபாவுடைய கிணறு இருக்கக்கூடிய பகுதி இதுதான் உண்மையிலே பேரே ஷிஃபாங்கிறது. பேரே ரவுஹாங்கிறது அது மெயின் ரோட்டில் பக்கத்தில் இருக்கும். மாற்றி டிரைவர்களுக்கே தெரியாமல் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க பேரே ஷிஃபான்னு சொல்லிட்டு. உண்மையிலே பேரே ஷிஃபாங்கிறது பார்த்துக்குங்க, இந்த பகுதியில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். இதுதான் அடையாளம். இதுக்கு உண்டான பாருங்க, கிணறுடைய அடையாளம். கிணறு கொஞ்சம் மேலே உள்ள மாதிரி இருக்கும். இந்த கிணத்துக்கு மிக அருகாமையிலே அந்த மலை சுற்றி இருக்கு. அதுக்கு உண்டான அடையாளம். இந்த படி இது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுதான் பத்ருக்கும் மதீனாவுக்கும் இடையில உண்டான இடம். ஷிஃபா கிணறுக்கு வந்திருக்கோம் எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பாக எல்லாம் நிகழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பக்கத்திலேயே ஒரு சின்னதாக ஒரு பள்ளி மாதிரி எழுப்பி வச்சிருக்காங்க. இந்த பக்தர்களுக்கு அவசரத்துக்கு புரிந்துக்கிறது. மெயினுடைய பகுதி இல்லாமல் வேற பகுதியில் இருக்கு.